அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பாக்கியா நம்ம அத்தையை செலியனும் இனியாவும் இப்படி பேசிட்டாங்களே, அதனால அத்தை ரொம்ப மனசொறிஞ்சு போயிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இனியா கிட்டே பேசுகிறாங்க. இனியா, நீ பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு. பாட்டியோட மனசு எந்த அளவுக்கு காயப்பட்டிருக்குள்ள, நீ ஒழுங்காக பாட்டிக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா வந்து சொல்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் இனியாவும் சரின்னு சொல்லிடுறாங்க. அதே போல் நம்ம செலியனுக்கும் அட்வைஸ் பண்ணுறாங்க. செலியா, என்ன இருந்தாலும் இதுக்கு முன்னாடி மாமா இருந்தார், பாட்டி எப்படிலாம் இருந்தாங்க அதெல்லாம் மறந்துட்டியா? இப்போ பாட்டி இருக்கிற சூழ்நிலையில் நீயே இனியாவும் பாட்டி இப்படி காயப்படுத்தினீங்கன்னா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்லியன்கிட்டே சொல்லி பாட்டிக்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் வரும்போது நம்ம பாட்டி உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வழக்கம் போல் தாத்தா இருக்கும்போது ஈஸ்வரி வந்து எடுத்தவங்க கௌத்தனும் எல்லாத்தையுமே சட்டுன்னு முடிவு எடுத்துருவாங்க. இப்போ தாத்தா இல்லாத இடத்துல இருந்து எல்லா விஷயத்தையும் பொறுமையாக நாம் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்குவப்பட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. உடனே நம்ம இனியாவும் செல்லி போய், பாட்டி என்னை மன்னிச்சிடுங்க பாட்டி, நான் ஏதோ ஒரு கோவத்தில் பேசிட்டேன், ஆனால் நான் அப்படி பேசியிருக்க கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. ஈஸ்வரியும் சரி விடுங்க, தெரியாமல் நடந்ததுக்காக நீங்கள் எதுக்கு மன்னிப்பு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் காலேஜுக்கு இனியாவை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி இனியாவை கூட்டிகிட்டு காலேஜுக்கு கிளம்புறாங்க. வெளியில் ஆட்டோவுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் நம்ம ராதிகாவோட அம்மா வராங்க. வந்து அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களோட எல்லாரையும் ஈஸ்வரியை பார்க்குறாங்க. பார்த்தா பொட்டு வச்சுட்டு வெளியில் கிளம்பியிருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப நல்லாவே நோட் பண்ணுறாங்க நம்ம கமலம்மா. நோட் பண்ணது மட்டும் இல்லாமல், ஐயோ இங்கே பார்த்தீங்களா, ஊர் உலகத்தில் எங்கேயுமே நடக்கக்கூடாத கொடுமை எல்லாமே இங்கே தான் நடக்குது. ஒரு பக்கம் பெரியவர் இறந்து இன்னும் முழுசாக 3 மாதம் ஆகலை, அதுக்குள்ளே வெளியில் சுத்த கிளம்பியாச்சு. சுற்றுறது மட்டுமா, சீவி சிங்காரிச்சு பொட்டெல்லாம் வச்சுட்டு வெளியில் போவாங்க. எங்கே தான் இந்த அநியாயம் நடக்குமா? யாராச்சும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த குடும்பத்தில் மட்டும்தான் அந்த மாதிரிலாம் நடக்கும். மகன் செய்ய வேண்டிய சடங்கை மருமகளுக்கும், மருமகன் இருக்க வேண்டிய இடத்துல மகனையும் மச்சு பார்க்காம தேவையில்லாத பிரச்சனையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்னடான்னா, அந்த மனுஷனோட ஆத்மா சாந்தி அடையுமா இந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆக்ரோஷமாக கத்திக்கிட்டு இருக்காங்க நம்ம கமலம்மா. காரணம், ஈஸ்வரி நிம்மதியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். எதையாச்சும் ஒன்று பேசணும், யாரையாச்சும் ஒருத்தரை காயப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தோடவே இருக்கிற நம்ம கமலாவுக்கு சரியான பனிஷ்மெண்ட் கிடைச்சா ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.